நீங்கள் 10ஆம் வகுப்பு அல்லது அதற்கு மேல் படித்தவரா? உங்கள் எதிர்காலத்தை பற்றிய கவலை இனி இல்லை. படித்து முடித்த உடனேயே கை நிறைய சம்பாதிக்கலாம். மகாத்மா காந்தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி. 30 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமும் திறமையும் வாய்ந்த ஆசிரியர்களை கொண்டு பிராக்டிகல் பேஸ்ட் முறையில் பாடங்கள் நடத்தப்படுகிறது. கோர்சஸ் ஆஃபர்ட் 2 வருட டிப்ளமா இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் சயின்சஸ், 3 வருட BWalk in ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட். மேலும் 1 வருட படிப்புகளான டிப்ளமா இன் ஃபுட் ப்ரொடக்ஷன், டிப்ளமா இன் ஃபுட் அண்ட் பெவரேஜ் சர்வீஸ் போன்ற படிப்புகள் கற்றுக் கொடுத்து உடனடி வேலைக்கு உத்தரவாதம் அளிக்கப்படுகிறது. புதுவை மற்றும் அனைத்து மாநிலங்களில் உள்ள முன்னணி நட்சத்திர ஹோட்டல்களில் நேரடி செய்முறை பயிற்சி. எங்களிடம் கேட்டரிங் கோர்ஸ் முடிக்கும் மாணவர்களுக்கு நட்சத்திர ஹோட்டல்கள், உள்நாடு, வெளிநாடு மற்றும் கப்பல்களில் 100% வேலை வாய்ப்பிற்கு உத்தரவாதம். படிக்கும் போதே சம்பளத்துடன் கூடிய பகுதி நேர வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி தரப்படும். கோர்ஸில் சேரும் அனைவருக்கும் 2 செட் யூனிஃபார்ம், கோட் மற்றும் ஐடி கார்டு முற்றிலும் இலவசம். இந்த ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. கோர்ஸில் சேரும் அனைவருக்கும் டிப்ளமா இன் கம்ப்யூட்டர், ஸ்போக்கன் இங்கிலீஷ் மற்றும் ஹிந்தி இலவசமாக கற்றுத்தரப்படும். தரமான கல்வி, மிக குறைந்த கட்டணம். மகாத்மா காந்தி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி. மாணவர்களின் வசதிக்காக புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் அருகில் மற்றும் வில்லியனூர் தேருக்கு மிக அருகில் என 2 இடங்களில் செயல்பட்டு வருகிறது. செல் 9600220214 மற்றும் 7200014556. வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொண்ட காமராஜர் நகர் தொகுதி மக்கள். காமராஜர் நகர் தொகுதியில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் பெரும்பாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் சிறப்பான வெற்றியை பெற்றார். இந்த வெற்றி அப்பகுதி மக்களின் நம்பிக்கையும் அவரின் அரசியல் பணிக்கான ஆதரவையும் வெளிப்படுத்துவதற்காக கருதப்படுகிறது. வெற்றியை தொடர்ந்து காமராஜர் நகர் தொகுதியின் கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பலரும் ஒன்று கூடி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களை காமராஜர் நகர் தொகுதியில் உள்ள அவரது அலுவலகத்தில் நேரில் சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். அப்போது அவருக்கு பொன்னாடை அணிவித்து மலர் தூவி பூங்கொத்து வழங்கி உற்சாகமாக வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் தொகுதி மக்களின் சேவையை முதன்மை என்ற உறுதிப்பாட்டை மீண்டும் வலியுறுத்தி அவர் தேர்தலில் தம்மை ஆதரித்த மக்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்தார்.
அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற அர்ஜுனன் தபச விழா சிறப்பு அழைப்பராக பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்த அரியாங்குப்போ கொம்யூன் பஞ்சாயத்து முன்னாள் சேர்மன் ஆனந்தன் அவர்கள். புதுச்சேரி மாநிலம் முருங்கம்பாக்கம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தின் பிரம்மோற்சவ விழா நடைபெற்று வருகிறது. இதில் 4ஆம் நாள் உபயதாரர்கள், சான்றோர் குல மரபினர், கிராமணி மற்றும் நாடார் சமூகத்தை சேர்ந்தவர்களின் உபயம் நடைபெற்றது. முன்னதாக காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை ஸ்ரீ திரௌபதி அம்மன், முத்தாழ்வராயர் மற்றும் ஆலய வளாகத்தில் உள்ள பரிவார மூர்த்திகளுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இன்று மாலை சுவாமி வீதியுலா மற்றும் வான வேடிக்கைகள் நடைபெற்ற உள்ளது. மேலும் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் சிறப்பு அழைப்பாளராக அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத் முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார். இதில் ஆலய நிர்வாகிகள் ஆனந்தனுக்கு மாலை அணிவித்து முதல் மரியாதை செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அர்ஜுனன் தயசு விழாவில் பங்கேற்று பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை சான்றோர்கள் குல மரபினர், கிராமணியர், நாடார் மற்றும் 4ஆம் நாள் உபயதாரர்கள், ஆலய அறங்காளர் குழுவினர் மற்றும் கிராம பொதுமக்கள் செய்திருந்தனர். ஏழை மக்கள் கழகம் நிறுவனர் தலைவர் பூக்கடை கமலக்கண்ணன் அவர்கள் தலைமையில் பிறந்தநாள் விழா நடைபெற்றது. புதுச்சேரி 6/5/2026 அன்று ஏழை மக்கள் கழகம் நிறுவனர் தலைவர் பூக்கடை கமலக்கண்ணன் அவர்கள் தலைமையில் ஏழை மக்கள் கழகம் கொள்கை பரப்பு செயலாளர் திரு சுப்பிரமணி ஐயா அவர்களுக்கு மிக சிறப்பாக பிறந்தநாள் விழா நடைபெற்றது. இந்த விழாவுக்கு ஏழை மக்கள் கழகம் மாநில அமைப்பாளர் கருணாகரன், பொருளாளர் ரமேஷ், துணைத் தலைவர் அண்ணாமலை, கொள்கை பரப்பு செயலாளர் சுப்பிரமணி, சட்ட ஆலோசகர் அன்பழகன், ஒருங்கிணைப்பாளர் சந்தோஷ், ஐட்டிங் அணி தலைவர் பாலா, மகளிர் அணி தலைவி அருணா, இணை செயலாளர் சுகு, இளைஞர் அணி செயலாளர் சுந்தர், துணை அமைப்பாளர் ராஜாமணி, மாணவர் அணி தலைவர் சதீஷ்குமார், பாகூர் தொகுதி தலைவர் இளையராஜா மற்றும் சுந்தர கணேஷ், ஜெகதீஷ் மற்றும் இந்திரா நகர் தொகுதி தலைவி லக்ஷ்மி, வானூர் நகரி தலைவி அனிதா, உசுறு தொகுதி கலா மற்றும் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். நெட்டப்பாக்கம் தொகுதியில் மீண்டும் தன்னை சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்து மக்களுக்கு தன் குடும்பத்தாருடன் நன்றி தெரிவித்த சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு. 2026ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கை கடந்த 4ஆம் தேதி நடைபெற்ற நிலையில் நெட்டப்பாக்கம் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளராக களம் கண்ட ராஜவேலு அவர்கள் மீண்டும் நெட்டப்பாக்க தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டார். அதிக வாக்கு எண்ணிக்கை வித்தியாசத்தில் தன்னை வெற்றி பெற செய்த வாக்காளர் பெருமக்களை தன் குடும்ப உறுப்பினர்களுடன் சென்று நேரில் சந்தித்து இனிப்புகள் வழங்கி நன்றி என்று தெரிவித்தார். நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் வில்லியனூர் தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியிட்டு வெற்றி பெற்ற ரவிக்குமார் எம்எல்ஏ பொதுமக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் பொதுமக்களை நேரடியாக சந்தித்து நன்றி தெரிவித்து வருகிறார். அதன் ஒரு பகுதியாக ஜிஎன் பாளையம்பேட் பகுதியில் பொதுமக்களுக்கு நன்றி தெரிவித்தார். அப்போது ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார்.
இதனைத் தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியின் பட்டியல் அணி மாநில செயலாளர் பொன் ஆறுமுகம் தலைமையில் வேலாயுதம் முன்னிலையில் முத்து என்கிற முத்துகிருஷ்ணன், பொன் அர்ஜுனன், ராஜன், கனகராஜ், வீரமுத்து, பாஸ்கர், பரசுராமன், வேல்முருகன், வெள்ளிக்கண்ணு, வினோத்குமார், மதன், ரவி, சங்கர் மற்றும் பலர் கலந்து கொண்டு பொன்னாடை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். தொடர்ந்து பொதுமக்கள் மத்தியில் பேசிய ரவிக்குமார் எம்எல்ஏ அனைவருக்கும் தனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று தெரிவித்தார். விளம்பர இடைவேளைக்கு பிறகு நிகழ்வுகள் தொடரும். சம்மர் வெயில் காயுது, வேர்வையிலே உடல் நோவுது, கேள்வி ஏதும் கேட்காம ஏசி வாங்கி போடு. தனம் சேல் சென்டர் இருக்கு, கவலை உனக்கு எதுக்கு? மல்டி பிராண்ட் எல்லாம் சூப்பரான கெட்டப், ஈஸியான இஎம்ஐ, நமக்கு விலையும் ரொம்ப குறைவா இருக்கு. கூலர், ஃப்ரிட்ஜ், வாஷர் எல்லாம் வேற லெவல் கோஸ் பம்ப். தனம் சேல் சென்டர் இருக்கு, சம்மர் டென்ஷன் எதுக்கு? தனம் சேல் சென்டர் இருக்கு, சம்மர் டென்ஷன் எதுக்கு? தனம்ல ஏசி வாங்கி சம்மரை சில் பண்ணுங்க. தனம் சேல் சென்டர், காமராஜ் சாலை, பாண்டிச்சேரி. நம்ம எந்த படிப்பு படிக்கிறோங்கிறது எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி படிச்சு முடிச்ச உடனே வேலை கிடைக்கிறதும் ரொம்ப முக்கியம். பல்லாயிரக்கணக்கான வேலை வாய்ப்பு கொட்டி கிடக்கும் துறைதான் பாராமெடிக்கல் துறை. 10வது அல்லது 12வது தேறிய அல்லது தவறிய மாணவர்கள் தங்கள் வாழ்வில் முன்னேற வழிவகை செய்கிறது உங்கள் அன்னை அரவிந்தர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் லைஃப் சயின்ஸ் அண்ட் கேட்டரிங். அனுபவமிக்க ஆசிரியர்களை கொண்டு சிறப்பான பயிற்சி அளிக்கப்படுகிறது. ஒவ்வொரு மாணவர் மீதும் தனி கவனம். ஆண்டு கட்டணம் வெறும் ரூபாய் 12,500 மட்டுமே. இத்துடன் லேப் கோட், ரெக்கார்ட் நோட், யூனிஃபார்ம், ஐடி கார்டு, பேசிக் கம்ப்யூட்டர் கோர்ஸ், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கோர்ஸ் அண்ட் ஸ்போக்கன் இங்கிலீஷ் முற்றிலும் இலவசம். கோர்சஸ் ஆஃபர்ட் 1 அல்லது 2 வருட டிப்ளமா அண்ட் பிஎஸ்சி இன் மெடிக்கல் லேப் டெக்னாலஜி, ஆபரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி, டயாலிசிஸ் டெக்னாலஜி, கார்டியாக் கேர் டெக்னாலஜி, ஆப்டோமெட்ரி மற்றும் பேஷண்ட் கேர் அசிஸ்டன்ஸ். ஸ்மார்ட் கிளாஸ் வசதி, முன்னணி மருத்துவமனை மற்றும் ஹோட்டல்களில் செய்முறை பயிற்சி. இந்த துறையில் சாதனை புரிந்த வல்லுநர்களை கொண்டு சிறப்பு வகுப்புகளும் நடத்தப்படுகிறது. ஆண்டு கட்டணம் வெறும் ரூபாய் 12,500 மட்டுமே. புதுவையிலேயே மிக குறைந்த கட்டணம். தவணை முறை வசதியும் உண்டு. மேலும் 1, 2 மற்றும் 3 வருட கேட்டரிங் கோர்ஸில் சேர்ந்து உள்நாடு மற்றும் வெளிநாடு ஹோட்டல்கள், கப்பல்களில் 100% வேலை வாய்ப்பு பெறுங்கள். அன்னை அரவிந்தர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் லைஃப் சயின்ஸ் அண்ட் கேட்டரிங், Number 270 Lennon Street near Nellitop Signal, Kuyavarpalayam, Puducherry. Our branch number 3 Suresh Nagar, Vandipalayam Road near Rangroop Thirumana Nilayam, Tirupapuliyur, Kadalur. விநாயகா மிஷன் புதுச்சேரி வளாகத்தில் அமைந்துள்ள அலைட் ஹெல்த் சயின்ஸ் கல்லூரியின் ஆண்டு விழா டீன் டாக்டர் பி செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்றது. விநாயகா மிஷன் அலைட் ஹெல்த் சயின்ஸ் கல்லூரியில் ஆண்டு விழா விநாயகா மிஷன் பல்கலைக்கழக வேந்தர் டாக்டர் எஸ் கணேசன் அவர்களின் வழிகாட்டுதலின்படி நடைபெற்றது. கல்வி ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் வளர்மதி விருந்தினர்களை வரவேற்று பேசினார். கல்லூரியின் இயக்குனர் பேராசிரியர் ஆண்ட்ரூ ஜான் சில்வஸ்டர் கடந்த 1 வருட கல்லூரி சாதனைகள் குறித்து ஆண்டு அறிக்கை வாசித்தார். கல்லூரியில் பல்வேறு துறைகளில் மாணவர்கள் பெற்ற சாதனைகள், கல்வித்துறையில் பெற்ற புத்தகங்கள், பதக்கங்கள், வேலைவாய்ப்பில் பெற்ற சாதனைகள், விளையாட்டு போட்டிகளில் படைத்த சாதனைகள், ஆராய்ச்சிகள், கட்டுரை சாதனைகள், கருத்தரங்குகளுக்கு சென்று பெற்ற விருதுகள், கல்லூரி பாடத்திட்டம் இன்றி மற்ற பிற அரசு அங்கீகரிக்கப்பட்ட சான்றிதழ்கள், படிப்புகளில் பெற்ற சாதனைகள், கல்லூரி பேராசிரியர்கள் பெற்ற சாதனைகள், இயக்குனர் பெற்ற சாதனைகள், முதன்மையர் பெற்ற சாதனைகள் ஆகியவற்றை விவரித்து கூறினார். பின்னர் விழாவிற்கு அலைட் ஹெல்த் சயின்ஸ் கல்லூரிகளின் முதன்மையான பேராசிரியர் டாக்டர் பி செந்தில்குமார் கல்லூரியின் வளர்ச்சி குறித்து தலைமை உரையாற்றினார். சிறப்பு விருந்தினராக திரு ராமச்சந்திரன் துணை இயக்குனர் கல்வித்துறை புதுச்சேரி அரசு அவர்கள் கலந்து கொண்டு கல்வியின் அவசியம் குறித்தும் மாணவர்கள் இந்த அலைட் ஹெல்த் பிரிவை தேர்ந்தெடுக்க பாராட்டியும் பேசினார். இதைத் தொடர்ந்து கல்லூரியின் கல்வி மற்றும் கலை விளையாட்டு போட்டிகளில் முதலிடம் 2ஆம் இடம் பிடித்த மாணவர்களுக்கு நினைவு பரிசும் சான்றிதழும் வழங்கப்பட்டது.
மேலும் கல்லூரி நிர்வாகத்துறையில் சிறப்பாக பணியாற்றியதற்காக நிர்வாக அதிகாரி திரு சந்துரு, கல்வித்துறை சிறப்பாக பணியாற்றியதற்காக பேராசிரியர்கள் வெண்ணிலா, ஐயம்மா, வளர்மதி, கல்வி மற்றும் நிர்வாகம் என அனைத்து துறையிலும் சிறப்பாக பணியாற்றியதற்காக இயக்குனர் ஆண்ட்ரூ ஜான் சில்வஸ்டர் ஆகியோருக்கு டீன் அவர்களால் விருது வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சிறப்பாக பங்கேற்றிய மாணவ பேரவை மற்றும் நுண்கலை அமைப்பு சேர்ந்த பேராசிரியர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கப்பட்டது. இதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் கல்லூரி பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட அய்யனார் கோவில் வீதியில் அமைந்துள்ள புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழகம் பணிமனை உள்ள உயர் மின்னழுத்த கம்பிகளில் நமது தேசிய பறவையான மயில் அடிபட்டு உயிரிழந்துள்ளது. புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட அய்யனார் கோவில் வீதியில் அமைந்துள்ள புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழகம் பணிமனை உள்ள உயர் மின் அழுத்த கம்பிகளில் நமது தேசிய பறவையான மயில் அடிபட்டு உயிரிழந்துள்ளது. மேலும் இதனால் ராஜாநகர் மற்றும் புதிய பேருந்து நிலையம் சுற்றியுள்ள பகுதிகளில் மின் விநியோகம் தடைப்பட்டது. இதனை அறிந்த உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நேய மக்கள் கழக தலைவருமான நேரு என்ற குப்புசாமி அவர்கள் காவல்துறை, மின்துறை, வனத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு மேற்கண்ட பகுதிகளில் மின் விநியோகம் சரி செய்யும் தொடங்கும் பணி மின்துறை ஊழியர்களால் மேற்கொள்ளப்பட்டது. மேலும் வனத்துறையினரிடம் உயிரிழந்த மயிலினை நமது இந்திய தேசிய கொடியை போற்றி உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு குப்புசாமி அவர்கள் வனத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்தார். நிகழ்வின் போது உருளையன்பேட்டை தொகுதியை சேர்ந்த நேய மக்கள் கழக பிரமுகர்களும் காவல்துறையினரும் வனத்துறையினரும் மற்றும் புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழக அதிகாரிகளும் ஊழியர்களும் பலர் உடனிருந்தனர். ஸ்ரீனிவாச ராமானுஜதாசர் அவர்களின் 7ஆம் ஆண்டு நினைவஞ்சலியை முன்னிட்டு ஜிப்மர் மருத்துவமனை வளாகத்தில் அன்னதானம் வழங்கப்பட்டது. ஸ்ரீ ஸ்ரீனிவாச ராமானுஜதாசரின் அவர்களின் 7ஆம் ஆண்டு நினைவஞ்சலி முன்னிட்டு கோ ஸ்ரீனிவாச மனுஜதர் அறக்கட்டளையின் சார்பாக ஜிப்மர் மருத்துவமனை வளாகத்தில் ஸ்ரீ பாலா ஃபேப்ரிகேஷன் உரிமையாளர் ஸ்ரீ பாலகிருஷ்ணன் அவர்களின் தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் ரோஜா சுப்பிரமணியன், கலையரசி, ஸ்ரீ பரத், ஸ்ரீமதி ஸ்ரீகுமார், கௌதம் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பாலகிருஷ்ணன் குடும்பத்தினர் செய்திருந்தனர். தமிழகத்தில் தவேக தலைவர் விஜய் ஆட்சி அமைக்க தேவையான சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு கடிதங்களை கொடுத்திருந்தும் அவரை ஆட்சி அமைக்க அழைக்காதது ஜனநாயக விரோதம் என்றும் மத்திய அரசின் கைப்பாவையாக ஆளுநர் செயல்படுவதாக புதுச்சேரி தவேக மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. தமிழ்நாட்டில் தவேக தலைவர் விஜய் ஆட்சி அமைப்பதற்கு தேவையான சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு கடிதங்களை கொடுத்திருந்தும் தமிழக ஆளுநர் ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்கவில்லை. இதற்கு பல்வேறு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் புதுச்சேரி தவேக ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர் நேரு மற்றும் தவேக சட்டமன்ற உறுப்பினர் ராமு ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய அவர்கள் புதுச்சேரி மணவெளி தொகுதியில் வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர் ராமு பாஜக அமைச்சர் நமச்சிவாயத்தை சந்தித்தது மரியாதை நிமித்தமான சந்திப்பு என்று விளக்கமளித்தார் நேரு. தமிழகத்தில் ஆட்சி அமைப்பதற்கு தேவையான சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு கடிதங்களை தவேக தலைவர் விஜய் ஆளுநரிடம் வழங்கியும் ஆளுநர் ஆட்சி அமைக்க அழைக்காதது ஜனநாயக விரோதம், இது கண்டிக்கத்தக்கது என்றும் தெரிவித்தார். இதேபோன்று செய்தியாளர்களை சந்தித்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நாரா கலைநாதன் விஜய் தமிழகத்தில் ஆட்சி அமைக்க போதுமான சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு கடிதங்களை கொடுத்திருக்கிறார். அவர் மெஜாரிட்டி நிரூபிக்க வேண்டிய இடம் ஆளுநர் மாளிகை அல்ல, சட்டப்பேரவை. ஆனால் இது போன்ற விவகாரங்களில் உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்புகள் இருந்தும் அதனை மதிக்காமல் மத்திய அரசின் கைப்பாவையாக ஆளுநர் செயல்படுவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றார். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் முடிவடைகின்றன. வணக்கம்.